இந்த கேள்வியில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த கேள்வியை வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியோட சாராம்சம் இதுதான். இப்படி 2 கொள்ளளவுகள், ஒன்று வந்து 3 மைக்ரோஃபெரட்டும் 6 மைக்ரோஃபெரட்டும் கொண்ட 2 கொள்ளளவுகளை வந்து 9 V அழுத்தத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த 3 ஃபெரட் கொள்ளளவியில் 3 மைக்ரோஃபெரட் கொள்ளளவியில் ஏற்படுற முதலாவது வந்து அழுத்தம் எவ்வளவு, அடுத்தது ஏற்றம் எவ்வளவு, அடுத்தது வந்து அதில் உள்ள சக்தி எவ்வளவுன்றதை ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கு. அப்போ நாங்கள் முடிச்சுட்டு விடை எத்தனாவது விடை என்று பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ முதல்ல நாங்கள் பார்ப்போம்னா ஒரு கொள்ளளவியினுடைய கொள்ளளவு சம்பந்தமான கொள்ளளவும் சம்பந்தமான சாம்பாடை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து Q = CV என்று சொல்லுவோம். இந்த சாம்பாட்டு அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நாங்கள் செய்ய வலிக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல்ல வந்து இப்படி தொடராக இணைக்கப்பட்டிருந்தால் இந்த ஒவ்வொரு கொள்ளளவத்தில் உருவாக்கப்படுகின்ற ஏற்றம் வந்து எல்லாத்துக்கும் சமனாக இருக்கும். இது Q1 இது Q இருக்கும், ஏற்றம் சமனாக. ஆனால் அழுத்த வித்தியாசங்கள் வித்தியாசப்படும். இதன் அடிப்படையில் இதில் உருவார அழுத்தத்தை நான் V3 என்றும் இதில் உருவார அழுத்தத்தை V6 என்று போகிறோம். இப்போ மொத்தமாக முதலாவது நாங்கள் ஒரு இதென்று எடுக்கலாம். V3 சக V6 வந்து 9 வோல்ட்ன்றது ஒரு சாம்பாடு எடுத்து வச்சுக்கொள்ளலாம். எனவே 2 கொள்ளளவு உருவாக்குற அழுத்தம் தான் இந்த மொத்த அழுத்தமாக இருக்கும். இப்போ கொள்ளளம் சார்பாக ஒரு சாம்பாடு எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா முதலாவது 3 மைக்ரோஃபெரட் கொள்ளளவிக்கு வந்து Q அதே Q தான். C வந்தால் 3 ரெண்டு வரும். நாங்கள் மைக்ரோஃபெரட்லேயே நான் போட்டு கொண்டு வரேன், என்ன 2 வெட்டுப்படும் என்ற வழியில். அடுத்தது இதை பார்த்தோன்னா V3 ரெண்டு வரும். அடுத்தது வந்து 6 மைக்ரோஃபெரட் கொள்ளளவிக்கு நாங்கள் பாய்ச்சோம்னா Q அதே Q தான், அதில் 6 ரெண்டு வரும். இது V6 ரெண்டு வரும். அப்போ இதில் இருக்கிற இதில் ஒன்றால் பிரித்து விட்டோம்னு சொன்னால் அதான் அது 2ஆம் சாம்பாடு, இது 3ஆம் சாம்பாடுன்னு போட்டு பிரித்து விட்டோம்னா 2 3 2 எங்களுக்கு நேரடியாக 2 வெட்டுப்படும். இப்போ வெட்டுப்படும் போது இது 1 2 வரும். சரி, அதை அப்படியே போட்டு பார்க்கலாம். 1 2 வரும். இதில் இருந்து இதையும் வெட்டினோம்னு சொல்லிச்சுன்னா 1 2 2 வரும். இது எப்படி வரும்? V3 V6 வரும். இப்போ V3 வந்து இது அப்படி அங்கால போயிட்டோம்னா 2 V6 என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். V3 வந்து 2 V6 என்ற முடிவை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த V3 நாங்கள் 2 V6 என்ற சாம்பாட்டை கொண்டு போய் இங்கே நாங்கள் இதை பிரதியிடுவோம். இதில் பிரதியிட்டோம்னா V3 சக 2 V3க்கு பதிலாக நான் இப்போ 2 V6 போடுறேன். இது V3ஆகவே V6ஆக இருக்கும். இது 9ஆக இருக்கும். அப்போ மொத்தமாக எடுத்தோம்னா 3 V6 = 9 வரும். அப்போ V6 வந்து எங்களுக்கு எத்தனை வரும்? 3 பிரித்து முடிச்சுன்னா 3 வோல்ட் வரும். ரைட். அப்போ இது வந்து 3 வோல்ட்டா, V3 வந்து 6 வோல்ட்டாக எங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்போ வோல்ட் அடிப்படையில் நாங்கள் இதை பார்த்தோம்னு சொன்னால் ஏன்னடா 3 பரடை தான் இங்கே வரப்போகுது. அப்போ 3 பரடைக்கு தான் இங்கே நாங்கள் பார்க்கணும். அப்போ இங்கே 3 பரடைக்கு Vயை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 6 வோல்ட்டாக இருக்கும். அடுத்த Qவை நம்ம காணணும். Qவை காணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே V3யை கண்டுட்டோம். ஏற்கனவே எங்களோட சாம்பாடுகள் இருக்குது, இங்கே இருக்கிற சாம்பாடுகள். அந்த அடிப்படையில் இது Qவுக்கு பதிலாக நாங்கள் இதில் உள்ள Q = 3 தர V3 என்று போட்டோம்னு சொன்னால் இல்லை Q எடுத்துட்டோம் 3 தர இந்த V3க்கு தான் இங்கே போடுறோம். அப்போ 6 ரெண்டு போட்டோம்னா 18 மைக்ரோ கூலாமண்டு வரும். சரிதானே? அதில் ஏற்றம் தானே மைக்ரோ கூலாமண்டு வரும். ஆகவே அதில் 18 மைக்ரோ கூலாமண்டு, அது அட்டவணையில் 18 இருக்குது, மைக்ரோ கூலாமண்டு வரும் அலகுகள். அடுத்தது ஈயை பார்த்தோம்னா ஈயை வந்து நேரடியாக அடுத்ததாங்க E = half QV என்றே போடலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதே அளவை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் E = half எடுத்தால் Q தெரியும் 18, V தெரியும் எங்களுக்கு 6 2.
ஆகவே இதை வெட்டினோம்னு சொன்னால் 3 3 24 54 வரும். 54 மைக்ரோ ஜூல் வரும். அந்த அடிப்படையில் மைக்ரோ ஜூலை நாங்கள் இங்கே வந்து 54 மைக்ரோ ஜூலண்ட இப்படி எடுத்துடலாம். இப்போ இந்த மூண்டையும் சார்ந்ததாக இருக்கிற அட்டவணையில் பார்த்தோம்னு சொன்னால் அட்டவணையில் விடை இந்த விடை வந்து எங்களுக்கு விடை வந்து 5ஆவதாக இருக்கும். 5ஆவது விடை தான் எங்களுக்கு விடையாக இருக்கிறது.